ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு ஃபேமஸ் டிசைனர் அவங்கக்கிட்டேருந்து நம்ம எடுத்து பண்ணின ஒரு டிசைன் தான். இது வந்து கெம்ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பேக்கில் நமக்கு கோல்டன் கலரில் இருக்கும் கெம்ஸ்டோனை ப்ளஸ் எப்படின்னா நிறைய வருஷம் அதோட கலரும் ஷைனும் மாறாமல் இருக்கும். ஸோ கெம்ஸ்டோன் மோஸ்ட்லி ஜுவல்லரி ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு வங்கி மாடல் டிசைன். ஸோ கீழே வந்து வங்கி இருக்கும், மேலே பஃப் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டெய்லர் அவங்க தைக்கும்போது பஃப் வச்சுப்பாங்க. ஸோ நம்ம எங்கெங்கே ஸ்டோன் ஒட்டணுமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிறது வந்து இந்த ஒரு லீஃபும் ஃப்ளவர் டிசைன் மாதிரியும் இருக்கும். ஸோ ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ட்ராப் ஷேப் கெம்ஸ்டோன் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த கெம்ஸ்டோன் எல்லாமே கொஞ்சம் கீழே, ஃப்ளவர் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, பெட்டல்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரி நம்ம கெம்ஸ்டோன் ஒட்டணுமோ அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஸோ சென்டரில் இருக்கிறது வந்து பாருங்கள், மேல் அந்த கூர்மையான பாகம் மேலே பார்த்துருக்கோம். ஆனால் பெட்டல்ஸ்க்கெலாம் பாருங்கள், மூணு பீஸ் வந்து கீழே பார்த்துருக்கு, 2 பீஸ் கீழே பார்த்துருக்கு, 3 பீஸ் மேலே பார்த்துருக்கு. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் நம்ம இதை வைக்கணும். ஸோ நடுவில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த பெட்டலோட அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி தான். கீழே வந்து நமக்கு லீஃப் வரும். ஸோ வங்கியில் வந்து சென்டரில் இருக்க பார்ட் வந்து பெரிய ஃப்ளவர் ஷேப் மாதிரி வரும். சென்டருக்கு வந்து நம்ம ஒரு கெம்ஸ்டோன் ஒட்டி வைக்கணும். ஸோ இது எப்படி ஒட்டுறோன்னா, எந்த ஒர்க்கை நம்ம செய்ய போகிறோமோ அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டே நம்ம ஒட்டி வச்சுக்கிறோம், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் அந்த கேல்குலேஷனில் தான் வந்து ஒட்டி வைக்கிறது. ஸோ ஒட்டுறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டினது காஞ்சிரும், நம்ம அந்த ஒர்க்கை பண்ணிக்கலாங்கிற அந்த ஐடியா தான். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா எப்படி இருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நகர்ந்துடும். ஸோ மேக்ஸிமம் 5 to 10 minutes நம்ம காய விட்டுறது பெட்டர். ஸோ ஒரு ட்ராப் ஷேப்புக்கு கீழே வந்து 2 ரவுண்டு நம்ம ஒட்டுறோம். ஸோ இது எல்லா பெட்டல்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் ஒட்டி வைக்க போகிறோம். இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிறது வந்து ட்ராப் ஷேப் வந்து கீழ் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று மேல் பார்த்துருக்குன்னா ஒன்று கீழ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸும் ஒட்ட வேண்டியதெல்லாம் ஒட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் சென்டரில் இருக்க ஒர்க்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிஃபோராக அதை சுற்றி ஒர்க் பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறோம். இப்போது எப்படியும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் காயாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதை சுற்றி திருப்பி இன்னொரு லைன் வந்து நம்ம 3 mm ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸோ இதில் நிறைய வந்து ஜர்தோசி ஒர்க் ஆக்சுவலாக இருக்கும் ஒரிஜினல் டிசைனில். ஆனால் நாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த டிசைன் பண்ணுறதுனால ஜர்தோசி எல்லாம் மாற்றிட்டு அந்த இடத்துல கட் பீட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சின்ன த்ரெட் லைன் கேப் மட்டும் விட்டுட்டு நீங்கள் எல்லா ஸ்டோன்ஸும் ஒட்டிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ ஒரு ஜர்தோசி லைன் நம்ம இதில் கொடுக்குறோன்னா அதில் நான் வந்து ஜரி த்ரெட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட சுற்றி திருப்பி இன்னொரு லைன் சுகர் பீட் நம்ம போடுறோம். பார்டரில் ஜரி இருக்கிற ஒர்க் நம்ம ஜரி ஒர்க் இருக்கிற கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீடில் வந்து ப்ரெஷர் பண்ணி தான் நம்ம கீழே விடுவோம் எப்போவுமே. ஏன்னா அது கொஞ்சம் அந்த இடம் திக்காக இருக்கும். ப்ளஸ் ஜரியை வந்து உரசிட்டு நம்ம நீடில் உள்ளே போடுறதுனால அது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அந்த இடத்துக்கு, அந்த கிளாத்துக்கு. ஸோ இப்போ ஒரு லைன் நம்ம கெம்ஸ்டோன் ஒட்டிட்டு அது ஒரு லைன் சுகர் பீட் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு லைன் வந்து அதில் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் கட் பீட் போடுறோம்.
இதிலெல்லாம் மோஸ்ட்லி அந்த ஒரிஜினல் டிசைனில் வந்து லூப் ஜர்தோசி போடுவாங்க இல்லையா, ஒரு ஃப்ளவர் டைப் லூப்பு மாதிரி. ஸோ அந்த லூப் ஜர்தோசி தான் இங்கெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை சுற்றி திருப்பி ஒரு லைன் நம்ம கெம்ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த கெம்ஸ்டோன் வந்து நீங்கள் ஆப்போசிட் கலரும் கொடுக்கலாம், செல்ஃப் கலரும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து செல்ஃப் கலர் கொடுத்துருக்குறேன் மெரூன் கலரில். ஆனால் ஆப்போசிட் கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் க்ரீன் கொடுக்கலாம், லைட் க்ரீனும் கொடுக்கலாம், டார்க் க்ரீனும் கொடுக்கலாம். கெம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் கலர்ஸ் தான் வரும். அதாவது நம்ம கிறிஸ்டல்ஸ் ஒட்டுறோம் இல்லையா, இந்த மூக்குத்தி ஸ்டோன் சொல்கிறதுலே கலர்ஸ் லிமிட்டடாக வருது இல்லையா, அதே மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் இந்த கெம்ஸ்டோன்ஸ்லேயும் வரும். பட் மூக்குத்தி கலர்ஸ் ஸ்டோன் வந்து இப்போ நிறைய கலர்ஸில் ஓரளவுக்கு கிடைக்குது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர்ஸ்லேயும் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டுற வேலையை முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே ஒரு அவுட்லைன் ஜர்தோசி கொடுக்க போகிறோம். இது வந்து திக்கான ஜர்தோசி கொடுக்குறோம். ஏன்னா இந்த ஒர்க்கை வந்து வேறு எதுவுமே ஹைலைட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஜர்தோசியோட திக்னஸான லைன் தான் நமக்கு தெரிய போகுது. அதனால ஜர்தோசி திக்காக தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் கட் பீட்டில் கூட கொடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஜர்தோசி தூக்கிட்டு பண்ணாமல் டச் பண்ணி பண்ணுறோம். கொஞ்சம் டச் ஆஃப் ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக இந்த லீஃப் பெட்டல் ஷேப்புக்கு இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம ஜர்தோசியில் ஒரு லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் தான். ஏன்னா ஒரு ஸ்டிச்சஸும் நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு துண்டு எடுக்கிறோன்னா அந்த ஒரு துண்டு ஜர்தோசியும் முடிகிற வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா தான் அந்த ஒர்க் அங்கே இருக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட் எடுத்து அந்த தப்பாக வந்த ஒரு இடம் வந்து ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துட்டா தான் அந்த நூல் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டி வச்ச ஸ்டோன்ஸ் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா, லைட்டாக ஒரு சின்ன ஒரு லைனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேப் இருந்துச்சு. ஸோ நான் அதை என்ன பண்ணேன்னா திருப்பி கட் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். பட் நீங்கள் வந்து ட்ராயிங்கில் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ட்ராயிங்கில் நம்ம சென்டர் எடுக்கும்போது கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் வர்றது நார்மல் தான். பட் அப்படி இருந்தாலும் நம்ம அந்த கேப் தெரியாத மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஒர்க் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து ஒரு ஆடாக தெரியாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ அதில் கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கும். கட் பீட்ஸ் வந்து ஒன்றா தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வெளியில் நம்ம பெட்டல்ஸ்க்கு வெளியில் ஒரு ட்ராப் பீடு வந்து நம்ம கெம்ஸ்டோன் வந்து ஒட்டியிருப்போம் இல்லையா, அதை சுற்றி நம்ம கட் பீடு வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். அதே தான் அதில் இருக்க எல்லா ட்ராப் பீடுக்கும் வைக்கிறோம். உள்ளே இருக்கிற ட்ராப் பீடுக்கும் நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம். ஸோ இது கம்ப்ளீட் ஒர்க்கையும் நான் காட்ட போகிறதில்ல, கொஞ்சம் ஒன்று டச் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, அதை சுற்றி ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா ட்ராப் பீடுக்கும் அதே மாதிரி கட் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளவர் டைப்பில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற 2 லீஃப், இந்த லீஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணும்போது சுகர் பீட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் 2க்கு மேலே வைக்கவே கூடாது. நீங்கள் 1 கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஆனால் 2க்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ தைக்கும்போது உங்களுக்கு தெரியாது, பட் எடுத்ததுக்கப்புறம் அது நெளிஞ்சு வளைஞ்சு நிற்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை 2 தான் கொடுக்கணும். ஸோ உள்ளே வந்து லோடிங்க்கான அதை ஃபில்லிங்க்காக நான் வந்து அதில் ஒரு லைன் சுகர் பீடே கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஜர்தோசி கொடுக்கலாம், அது ரொம்ப கொஞ்சம் தின்னாக தெரியும், அதை விட சுகர் பீடு கொஞ்சம் திக்காக தெரியும். ஸோ இப்போ நம்ம லீஃப் லோடிங் பண்ணி முடிக்கிறோம். ஸோ இதில் இருக்க எல்லா லீஃபுமே நம்ம லோடிங் தான் பண்ண போகிறோம். இதேமாதிரி ஒரு 5 பீட்ஸ் அந்த மாதிரில 6 பீட்ஸ் வரும் நம்ம லோடிங் பண்ணும்போது. இந்த இடத்துல நீங்கள் உள்ள சுகர் பீடிங் தான் கொடுக்கணுன்னு கிடையாது. எம்போஸ் லுக் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இதில் நீங்கள் நம்ம கார்ட் த்ரெட் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லோடட் பீட்ஸ் யூஸ் பண்ணுற த்ரெட் அடியில் கொடுப்போம் இல்லையா, அதை கொடுத்துக்கலாம், பைப்பிங் த்ரெட். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிற இடத்துக்கு சென்டரில் இருக்கிறத நம்ம சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணுறோம். இதை சுற்றி வர ஒர்க்கில் வந்து லூப் ஜர்தோசி ஒரு லைன் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த இடத்துல கட் பீட் கொடுக்குறேன். ஒரு லைன் வந்து லூப்பில் கொடுத்துருப்பாங்க, லூப்பாக ஜர்தோசி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அந்த லீஃபில் கூட நம்ம லோடிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு லீஃப்க்கு வந்து பீட்ஸில் லோட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பீட்ஸ்க்கு வந்து லூப்பில் பண்ணியிருப்பாங்க, அந்த லூப் ஜர்தோசி போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லா ட்ராப் பீடுக்கும் ஒரு லைன் சுகர் பீடு வச்சு முடிக்கிறோம். இது கண்டிப்பாக சுகர் பீடு தான் வைக்கணும்னு கிடையாது, இது நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். நம்ம சுகர் பீடும் கட் பீடும் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அது ஒரு லுக்கு கொடுக்கும். கம்ப்ளீட் சுகர் பீட் கொடுத்தா ஒரு லுக் கொடுக்கும், அதேமாதிரி கம்ப்ளீட் கட் பீட்ஸ் கொடுத்தா ஒரு லுக் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம ஜரி கீழே வந்து ஜரி த்ரெட்டு வச்ச கிளாத் இருக்கு இல்லையா, அதில் பண்ணும்போது சில ஒர்க்ஸுக்கு டெஃபினிஷன்ஸ் கரெக்டாக வெளியில் தெரியாது நம்ம பண்ணும்போது. ஸோ அது கரெக்டாக தெரியணுன்னா கொஞ்சம் வேறு கலர்ஸ், வேறு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட்டாக காட்ட ட்ரை பண்ணுறது தான். ஸோ இந்த ஒர்க் இந்த மாதிரி தான். இந்த ஒவ்வொரு லீஃபும் ஃப்ளவர் டைப் இருக்கிற அந்த ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி எல்லாத்துக்குமே இதே தான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகிறதுனால அவங்க லூப் ஜர்தோசி போடும்போது அந்த கேப் அதில் வரல. பட் நான் வந்து கட் பீட் அந்த இடத்துல போட்டனால ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து நான் வந்து ஒரு 16 SS ஒயிட் கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். சின்னதாக அது எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டரில் நிறைய 2 லைன் வந்து ரவுண்டாக
கெம்ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஜர்தோசி போட்டுக்கணும். பட் நான் வந்து ஜரி போட்டு இந்த மெத்தடில் அதே லுக்கை எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் சேம் லுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒர்க்கு பண்ணோன்னா ஒரிஜினல் லுக்குக்கும் இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சேம் எஃபெக்ட்டு சேம் டிசைன் மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் மேலே நான் பஃபரும் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு 3 லைனில் வந்து நான் சரி கொடுத்துருக்கேன், ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ கீழே வந்து அது மாதிரி குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருப்பேன். கீழே வந்து புட்டாஸும் இருக்கும், ஒரு 3 to 4 புட்டாஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ஏன்னா இது ரொம்ப சின்ன ஸ்லீவாக இருந்ததுனால ஒரு 3 புட்டாஸ் தான் வந்திருக்கு. அதே மாதிரி நெக்கும் அதே லீஃப் அண்ட் ஃப்ளவர் பேட்டர்னில் தான் ரிப்பீட்டட் ஆகும். சென்டரை பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி லீஃப் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒர்க்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.